ஆச்சி மீன் குழம்ப நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 20 சின்ன வெங்காயம், 6 பூண்டு, 1 பச்சை மிளகாய். காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். தக்காளி 2, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், 1 தக்காளி மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இன்னொரு தக்காளி வதக்கறதுக்கு, அதனால தான் 2 தக்காளி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வதக்கணும். இதை கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இதுதான் மீன் குழம்புக்கு ருசி கொடுக்கும். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த புளி ரொம்ப புளி தூக்கலாக இருக்கும், அதனால் நார்மல் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மூடி ஒரு கொதி விட்டுக்கோங்க. மீனை மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா அது குழம்புல போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனா ஆச்சி மீன் குழம்பு தயார். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு தூவி இறக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம மீன் வறுவலை பார்ப்போம். கல் மீன் வறுவல்னா ஒன்றும் இல்லைங்க, தோசை கல்லில் பொரிக்கிறனால அந்த பேர் வச்சேன். இந்த மீனையும் அதே டைப்பில் மஞ்சள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கலர் வேணும்னா கேசரி பவுட்ரு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் இப்படி வரி வரியாக கட் பண்ணி வச்சாதான் உள்ளார மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் மேலே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு அப்புறம் அதுக்கு மேலே மிளகு தூவி சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் இந்த டைப் மீன் பொரிச்சு தான் நீங்கள் இனிமேல் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ தட்டை வச்சு சூடாக சோறை குட்டி மேலே மீன் குழம்பை ஊற்றி சைடில் இப்படி மீனை வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, இப்போ இதை பார்க்குறப்ப உங்கள் மனசில் எல்லாருக்கும் ஓடுற ஒரே பாட்டு, இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. என்னங்க பாடி முடிச்சாச்சா? அடுத்த நெக்ஸ்ட் கருவாட்டு குழம்பு வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலில் நீங்கள்